நேற்றைய தினம் எங்களுடைய கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் தேர்வு, தொகுதி தேர்வு சம்பந்தமாக கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் ஜோதிமணி அவர்கள் தனக்கு வேண்டிய கோரிக்கைகளை, தனக்கு வேண்டியவர்களுக்கு சீட் வழங்க வேண்டும், வேண்டிய தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற நிலையில் கூட்டணியிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சிஎல்இ எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களை பற்றி தரைக்குறைவாக காங்கிரஸ் கட்சியில் வெளிப்படைத்தன்மையில் இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது, இவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சீட்டை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் சுமத்தி இருக்கின்றார்கள். பொதுவாக ஜோதிமணி அவர்கள் இது மாதிரி தேர்தல் வரும் பொழுது தனக்கு வேண்டியவர்களுக்கு, கட்சிக்கு உழைக்காதவர்களுக்கு சீட்டை பெற வேண்டும், மாவட்ட தலைவர்களை பெற்றுத்தர வேண்டும், ராகுல் காந்தியிடம் தவறான தகவல்களை சொல்லி இவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கரூர் மாவட்டத்தில் சுத்தமாக அழித்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக காங்கிரஸ் கட்சியில் SSA என்ற திட்டத்தின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் தேர்வு நடைபெற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தி இருந்தது. அதிலே 90% காங்கிரஸ் நண்பர்கள் கரூர் மாவட்டத்தில் எனக்கு ஆதரவாக மேலிட பொறுப்பாளர்களிடம் பரிந்துரை செய்தார்கள். அதை மேலிட பொறுப்பாளரே என்னிடம் தெரிவித்தார். ஆனால் மேலிடம் என்ன செய்திருக்கிறார், சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்துவிட்டதால் இப்பொழுது நாம் திடீரென்று மாவட்ட தலைவர்களை மாற்றினால் அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாநில தலைமைக்கு ஒத்துப்போகாதவர்களாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? ஆகவே உள்ளூரில் அங்கங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரையில் வருபவர்களை நியமனம் என்று மேலிடம் சொன்னதின் காரணமாக இந்த அம்மா உண்மையிலே இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மீது குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கின்றது. கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த, காங்கிரஸ் கட்சியில் பல ஆண்டுகாலமாக உழைத்து கொண்டிருக்கின்ற என் போன்ற நிறைய பேர் இதில் மாவட்ட தலைவர்கள் பதவி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தமில்லாமல் இங்கே இருக்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்பொழுது மாவட்ட தலைவராக நியமனம் பெற்றிருக்கிற ரமேஷ் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கிறார், எப்பொழுது கட்சிக்கு வந்தார், யாருக்காவது தெரியுமா என்றால் ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள் கூட தெரியாது. அந்த வகையிலே தெரியாத நபரை, சம்பந்தமில்லாத நபரை காங்கிரஸ் கட்சிக்கு மாவட்ட தலைவராக போட வைத்து இங்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனம் வேதனை அடைகின்ற அளவிற்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்த அம்மா என்ன செய்ததோ அதை செய்து இங்கே மாவட்ட தலைவரை நியமனம் பெற்றிருக்கின்ற பதவி வாங்கி கொடுத்திருக்கின்றது. இந்த ஜோதிமணி அவர்களால் தான் கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அழிவு பாதையில் போதுமன்ற அழிந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த அம்மா இந்த கடந்த 3-4 ஆண்டு காலத்தில் 115 காங்கிரஸ் முன்னிலை நிர்வாகிகள் இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பல ஆண்டு காலமாக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்தவர்கள். அப்பேற்பட்ட நிலையிலே இந்த கட்சியை கரூர் மாவட்டத்தில் இந்த அம்மா வைத்திருக்கின்றது. எந்த காங்கிரஸ்காரருக்கும் மரியாதை கொடுப்பதில்லை, எந்த நேரத்திலும் எந்த உதவியும் செய்வதில்லை, காங்கிரஸ் கட்சிக்காரர்களை அவமரியாதைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. 2014 சட்டமன்ற தேர்தல், 2014 சட்டமன்ற தேர்தலில் இந்த அம்மா சீட்டு கேட்குதுங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில் கரூர் வேணும், அதாவது அரவக்குறிச்சி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அரவக்குறிச்சி வேணும்னு கேட்கும்போது இந்த அம்மா அரவக்குறிச்சி கேட்டிருந்துச்சு, கரூரும் கேட்டிருந்துச்சு. அப்போ கரூர் அரவக்குறிச்சி கொடுக்க ரெடியாக இருந்த காலம். அப்போ கேசிபி அவர்களிடத்தில் 1.5 கோடி ரூபாய், நான் இதுவரையும் யார்கிட்ட சொல்ல, 1.5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அரவக்குறிச்சியை விட்டு கொடுத்துட்டு கரூருக்கு வந்தோமா இந்த மாறிக்கிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரியும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு தன்னுடைய சீட்டையே 1.5 கோடி ரூபாய்க்கு அந்த அம்மா மாற்றி கொடுத்த வரலாறு உண்டு. அது மட்டும் இல்லை, 2016 நான் சீட்டு வாங்கும்போது, கரூருக்கு நான் சீட்டு வாங்குகிறேன்.
அப்போ இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்கல. அப்போ கேசிபியை மணல் கொள்ளையர் என்றும், அன்றைய மாநில தலைவராக இருந்த EVKS இளங்கோவனை வந்து பல கோடி கேசிபிகிட்ட வாங்கிட்டு என்னை சீட்டை விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லி, அன்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அன்றைய பேப்பரில் அந்த அம்மா இது மாதிரி பொது வெளியில் கட்சியை மீறி அறிக்கை கொடுத்துச்சு. இந்த அம்மா தனக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருது அல்லது எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கை ஓங்கவில்லை என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்வதில் அந்த அம்மா தவறியதில்லை. பொது வெளியில் காங்கிரஸ் கட்சியை இதமா விமர்சனம் செய்து கொண்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த அம்மா தனக்கு வேண்டியவர்களுக்கு சீட்டு கிடைக்கல அல்லது வேண்டிய தொகுதி கிடைக்கலைங்கிறதுக்காக பொது வெளியில் காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அழிவு பாதையில் செல்லுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி காங்கிரஸ் கட்சியை அவமரியாதை செய்கின்றதை நாங்கள் கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதுவே எங்களுடைய தோழர்கள்லாம் இந்த அம்மாவனுடைய குடும்பாவி எரிக்கணும், உருவப்பொம்மை எரிக்கணும், பல்வேறு நிர்வாகிகள்லாம் என்னுடைய தொடர்பு கொண்டு வந்து செய்யணும். இது மாதிரி வந்து இதோட போன முறை அப்படி தான் இந்த மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் கூட இந்த அம்மா வந்து காங்கிரஸ் கட்சி சரியான வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அன்னைக்கு எதுக்கு அந்த அறிவிப்பு கொடுச்சுன்னா, அன்றைய தினம் என்னுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது, அது வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த அம்மா மாதிரி ஆள்லாம் இது பண்ணி, அப்புறம் அந்த முன்னாடி சரி எலெக்ஷன் வர்றதுனால நீங்கள் லோக்கலில் இருக்கிற எம்பிஸ் முன்னாள் மாநில தலைவருடைய கருத்துக்களை கேட்டு போட்டுருங்கன்னு ஒரு முடிவு எடுத்ததுங்கிறமாக மாற்றப்பட்டது. இது மாதிரி தனக்கு பாதகமான நிலை வரும்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்துகிறது அஞ்சாமல் கொஞ்சம் கூட தவறாமல், அதாவது சலிக்காமல் காங்கிரஸ் கட்சியை குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருக்கின்றது, தலைவர்களை குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அம்மாவினுடைய போக்கால் கரூர் மாவட்ட காங்கிரஸ் மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கிறது, அழிவுபாதையில் போய் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கின்றது. எங்களால் அந்த உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த வகையிலே தான் இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் அந்த உருவப்பொம்மை எரிப்பதை கூட நிறுத்திவிட்டு இதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரஸ் மீட் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு குறிப்பாக தலைமை ராகுல் காந்தி அவர்களுக்கு தவறான தகவல்கள், அதாவது வந்து இப்போ இங்கே 100 நாள் வேலைவாய்ப்பில் ஒரு படம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதெல்லாம் வந்து கோவில் கும்பேசத்தில் ஒரு படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது, அதை போய் போட்டுக்கொண்டு நானெல்லாம் இன்றைய தினம் அங்கே சென்றேன் இங்கு சென்றேன் என்ற பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வளோ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் டெல்லி போயிருந்தப்ப அங்கே இருக்கிற சொல்கிறாங்க, சுமார் 10 லட்சம் நோட்டீஸ் அடித்து என்னுடைய சாதனைகளை நான் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுத்தேன் என்றெல்லாம் ராகுல் இடத்திலே ஒரு லெட்டர் கொடுத்துருக்கு. அங்கே இருக்கின்ற மிக மூத்த நிர்வாகிகள் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுச்சான்னு ஒரு நோட்டீஸ் கூட அவங்களுக்குலாம் தெரியும், யாராச்சும் பார்த்துருப்பீங்களான்னு. அந்தளவுக்கு பொய் பிரச்சாரத்தை, பொய்யான தகவலை தலைமைக்கு தெரிவித்து தலைமையையும் கட்சியையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிமணி மீது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நேற்றைய தினம் விடுத்த இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த மோசமான ஒரு வார்த்தைக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜோதிமணியை, கரூர் பாராளுமன்ற உறுப்பினரை, கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்.